ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நம் காணும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, நீதிமொழிகள் 12:28 நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு என்று வாசிக்கிறோம். இந்த வே ஆஃப் ரைச்சியஸ் இஸ் லைஃப். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. பாருங்க, நம்ம நீதி செய்கிற மக்களாக உண்மையாய் நடக்கிற மக்களுடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், ஆனால் அந்த வாழ்க்கையில் ஜீவன் உண்டு. அந்த நீதியின் பாதையை ஒருவரும் மாற்றிவிட முடியாது. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு என்று வாசிக்கிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஆண்டவர் நீதி செய்கிற ஒரு ஆண்டவர், அவர் ஜீவன் கொடுக்கிற ஒரு ஆண்டவர், அவர் நீதி செய்கிற ஒரு ஆண்டவர் தான், ஜீவனை கொடுக்கிற ஒரு ஆண்டவர். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நீதி செய்வாரு, ஜீவனையும் நமக்கு தருவார். பாவத்திலே அகப்பட்ட பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஏசாமி கிட்ட. நீ நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஜனங்களுடைய எண்ணங்களை அறிந்த ஆண்டவர் ஒரே நிமிஷத்தில் பதில் கொடுக்கிறார். நீங்கள் பாவம் செய்யலன்னா முதல் கல்லெடுத்து அடிங்க, அதன் பின்பதாக நீதி நடக்கும் என்று சொல்லி எல்லாரும் வெட்கப்பட்டு போயிட்டாங்க. இந்த பெண்ணுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்து உலகத்துக்கு அனுப்புகிறார். நீதியும் நிலைநாட்டி விட்டார், ஜீவனையும் கொடுத்து விட்டார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் தான். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. ஆண்டவருக்காக உண்மையான வாழும்போது அந்த வாழ்க்கை ஒரு நாள் மரித்து போகாது. நிறைய பேர் யோசிக்கிறோம்ல, நான் இவ்வளோ உண்மையா இருந்த என்ன பிரயோஜனம்? எத்தனையோ அக்கிரமங்கள் செய்கிற மனிதர்கள், எத்தனையோ தீமை செய்த மக்கள் எங்கேயோ உயர்ந்து போய் கொண்டிருக்காங்களே. ஆண்டவரை நம்பாத மக்கள் எல்லாம் இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறாங்களே. நான் ஆண்டவரை நம்பி உண்மையாய் உத்தமமாய் நான் வாழ்கிறேன், அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் பதில் இல்லையேன்னு சொல்லி கலங்கி நம்ம நிற்கிறோம்ல. நிறைய அந்த சோதனைகள் நமக்கு வருதுல. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. ஒரு நாள் வரும், நம் ஜீவனோடு இருப்பதை சுதந்திரித்துக் கொள்வதை நீங்க அனுபவிக்க போறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள். இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய, நீதியின் மேல் நீதியை செய்ய என்னை தகுதி ஆக்கும் என்று நம்மை அர்ப்பணிப்போம். பதில் கொடுப்பது அவருடைய கரத்துல உண்டு. அவர் நீதி தருவது அவருடைய கரத்துல இருக்கிறது. நியாயம் விசாரிப்பது அவருடைய கரத்துல இருக்கிறது. நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளாய் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவர் தருகிற நீதி மிகப்பெரிய நீதியாக இருக்கும். அதுல ஜீவன் நிச்சயமாய் இருக்கும். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நன்றியப்பா. நீ தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் உண்மை உத்தமமா இருக்கிறோமே, பிரதிபல நிலை என்று சொல்ல கலங்கி நிற்கிறப்பா. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு என்று சொன்னீரே, அறிகிறப்பா. அந்த நீதியின் பாதையில நடக்கும்போது நிச்சயமாய் ஒரு நாள் நீ ஜீவனை தந்து உயிர் பெறச் செய்ய முடியும் என்று நம்புகிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, நினைவு கூறுங்கப்பா, பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.